அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தொடர்ந்து இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் சேனலை தவறாமல் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகள், ஒரு புதிய வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து அவருடைய கிருபைகளினால் நிரப்பி உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். இதை பார்க்கறது மாத்திரம் இல்லாமல் மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி சொன்ன அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். காண்கின்ற தேவன் என்று சொல்லி பேரிட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கு ஆகாரை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஆகார் தன்னுடைய வீட்டிலே அவள் இருந்தபோது, சாராளுக்கு கீழே அவள் அடிமை பெண்ணாக இருந்தபோது, அவள் சாராளினாலே துன்புறுத்தப்பட்டு சாராளினாலே துரத்தப்பட்டவளாக அந்த வீட்டை விட்டு அவர் வெளியேறி வனாந்திரத்திலே வருகிறாள். அந்த வனாந்திரத்திலே வந்த ஆகாரோடு கூட தேவனாகிய கர்த்தர் இடைப்பட்டு, நீ உன்னுடைய எஜமானுடைய கரங்களுக்குள்ளே போய் அடங்கியிரு, நீ அங்கே போய் தங்கியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய கர்ப்பத்திலே ஒரு குமாரனை கொடுத்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வீட்டை விட்டு, தன்னுடைய இடத்தை விட்டு, ஸ்தலத்தை விட்டு கடந்து சென்ற ஆகாரை வழியிலே ஆண்டவர் மறித்து ஆகாரோடு கூட பேசின அருமையான வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகளை ஆகார் கேட்டபோது ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து, என்னை காண்கின்ற தேவனை நானும் கண்டேன் அல்லவா என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு பெயர் இடுகிறாள். அதுதான் என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளை பார்க்கிறவராக இருக்கிறார். என்ன வேதனையில், என்ன உபத்திரவத்தில், யாரால் நீங்கள் ஒடுக்கப்பட்டீங்க, யாரால் நீங்கள் வேதனை அடைகிறீங்க, யாரால நீங்க இருக்கிற இடத்துல இருக்க முடியாமல் இருக்கிற நிலைமையில் இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு அந்த வனாந்திரத்தில் ஆகாரை பார்த்து ஆகாரோடு கூட பேசின ஆண்டவர் ஆகாரை அழைத்து, மறுபடியுமாக நீ ஆபிரகாமுடைய வீட்டிற்கு போ, சாராளுக்கு கீழாக நீ அடங்கி இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னிடத்தில் இருந்து ஒரு ஜாதியை நான் எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆகாரோடு கூட பேசினார். அதே கர்த்தர் இந்த நாளில் உங்களை காண்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளை காண்கிறவராக இருக்கிறார். உங்கள் தேவைகளை காண்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் அந்த தேவனை நீங்கள் முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு நல்ல அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த வசனத்தை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆகார் அன்றைக்கு உம்மை கண்டால் அல்லவா, அந்த ஆகாருக்கு நீர் தரிசனமானீர் அல்லவா, எனக்கு என்னுடைய பிரச்சனையில் இருந்து எனக்கு தரிசனத்தை கொடுத்து ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்குன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான வசனத்தை பார்த்தோம். ஆகாரை நீர் கண்டு அழைத்து மறுபடியுமாக அவள் இருந்த இடத்திற்கு நீர் அனுப்பினீரே, அதே கர்த்தர் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய பிரச்சனைகளும் ஆண்டவரே நீர் கண்டு அவர்களை ஆறுதல் படுத்துவீராக. அவங்க பிரச்சனைகளில் இருந்து, தேவைகளில் இருந்து அவர்களை சந்தித்து நீர் விடுதலை ஆக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.